படத்தை ரிவ்யூ பண்ண கூடாதுன்னு சொல்ற உரிமை உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்தை கிழித்து தொங்க விட்டு இருக்கிறது சென்னை ஹைகோர்ட். ஒரு படத்தை 100 கோடி 200 கோடி போட்டு எடுத்தா 10க்கு 10 ரூமை வச்சுக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் கேமரா வச்சுக்கிட்டு 4 பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு 10 லட்சம் சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு அதுல அந்த யூடியூபர்ஸ் படம் நல்லா இல்ல, மியூசிக் நல்லா இல்ல, ஃபைட் சீன் நல்லா இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல, ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லன்னு சொல்லி அந்த 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ல 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் தியேட்டருக்கே வர மாட்டாங்க. இதனால எங்களுக்கு பணம் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆன முதல் 3 நாட்களுக்கு யாருமே விமர்சனம் செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல மனு கொடுத்திருக்காங்க தயாரிப்பாளர் சங்கம். ஆனா சென்னை ஹைகோர்ட் என்ன தெரியுமா சொல்லி இருக்குது? ஆன்லைன் விமர்சனத்தை தடை செய்வது என்பது இந்திய அரசியலமைப்புல ஆர்டிகல் 19 படி பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான அடிப்படை உரிமையில தலையிடுவதற்கு சமம். நீதிபதிகளையே விமர்சிக்கும் இந்த காலத்துல தனிநபரோ நாடோ தப்ப முடியாது. இதுல உங்க படத்துக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? படம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சுன்னா வாய்மொழி தகவலே போதும் 15 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி, அயோத்தி, டிராகன், ஜெயிலர், டான் போன்ற படங்கள் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் செய்வதனால ஓடிச்சு? கண்டிப்பா கிடையாது. படம் நல்லா இருந்துச்சு, ஆகையினால ஓடிச்சு. அதே போல இவங்க சொல்றதுனாலதான் படம் ஓடலையா சொல்ல முடியும்? அந்த படம் உண்மையாகவே நல்லா இல்ல, ஆகையினால ஓடல. இதை கருத்தில் கொண்டு சென்னை ஹைகோர்ட் தயாரிப்பாளர் சங்கத்தை வாய் திறக்காத மாதிரி மனுவை தள்ளுபடி செய்தது. அந்த வகையில கோர்ட் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு சொன்ன பதில் சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.